இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. மே 2, 2023 உலக ஆஸ்துமா தினமா கடைபிடிக்கப்படுது. முக்கியமா 1993ஆம் ஆண்டிலிருந்து ஜினா அப்படின்ற நிறுவனம் மூலமா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உலக சுகாதார நிறுவனத்துக்கூட சேர்ந்து இவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஆஸ்துமாவுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல ஏழையா இருக்கிற நாடுகளும் சரி, வளர்ந்து வர நாடுகள்லயும் சரி, இந்த ஆஸ்துமாவால பாதிக்கப்படுற மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குது. இதை குறைக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய எய்மாவே இருக்குது. முக்கியமா இந்த ஆண்டிற்கான ஆஸ்துமா தினத்துடைய எய்ம் என்ன அப்படின்னா, ஆஸ்துமா கேர் ஃபார் ஆல் அப்படின்னே சொல்றாங்க. கரெக்டா சொல்லியிருந்த ஏஞ்சலின், இந்த ஆஸ்துமா நோயை குணப்படுத்த முடியாது, ஆனா ஆஸ்துமா நோயால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பா குறைக்க முடியும். இந்தியர்களுக்கு ஆஸ்துமா நோய் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்ன? இது ஒரு பரம்பரை நோயா இருக்கா? அன்றாட வாழ்க்கையில ஆஸ்துமா நோயாளிகள் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, இப்படி பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர் தான் வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நுரையீரல்ல உண்டாகிற சளி, மூச்சு திணறல், நிமோனியா, புற்றுநோய், இந்த மாதிரியான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கான ஆஸ்துமா, இதற்கான தீர்வு என்ன, இப்படி பல சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அனுபவம் வாய்ந்த நுரையீரல் நல நிபுணர், தென்னிந்தியாவின் முன்னணி பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் இளங்கோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஒவ்வொரு வருடமும் மே மாதத்துடைய முதல் டியூஸ்டே ஆஸ்துமா தினமா அனுசரிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த வருடம் மே 2ஆம் தேதி உலக ஆஸ்துமா தினமா இருக்கு. சோ ஆஸ்துமா தினத்துடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. முதல்ல ஆஸ்துமா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. சன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். மீண்டும் அஸ்வத் அண்ட் ஏஞ்சலின் என்னுடைய வேலையை ரொம்ப குறைச்சிட்டீங்க. ஜீனா என்றால் என்ன அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஜீனா என்பது ஆஸ்துமா நோய்க்கான ஒரு அறிகுறி. ஆஸ்துமா நோய் என்பது ஒரு நுரையீரல் நோய். நம்ம இதயக்கூட்டில் பார்த்தீங்கன்னா ஹிருதயம் இங்கே இருக்குது, 2 பக்கமும் நுரையீரல் இருக்குது. இந்த நுரையீரலுடைய வேலை என்னென்னா, காற்று மண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே எடுத்து வெளியில் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறது. சரிங்களா? இந்த நுரையீரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 500 கோடி சோப் பபிள்ஸ் இருக்குது. இந்த நம்ம விளையாடுவோம் இல்லையா, குழந்தைங்க ஊதிங்களா, அதே மாதிரி சோப் பபிள் அப்படியே சின்னதாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு டாட்டில் ஒரு 10,000 சோப் பபிள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 500 கோடி இயற்கை கொடுத்துருக்கு. நம்ம எதுவும் பண்ணலை. 500 கோடி சோப் பபிள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சோப் பபிளுக்குள்ளே ஆக்சிஜன் போகுது, வெளியில் கார்பன் டை ஆக்சைடு வருது. ஒரு மேஜிக் ஷோ ஆக்சுவலாக நடக்குது. வி வாண்ட் மேஜிக் இன் லைஃப். எவ்ரி செகண்ட் தெர் இஸ் அ மேஜிக் ஹேப்பனிங் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங். இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த நுரையீரலுக்குள்ளே இந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. சரிங்களா? இப்படி உள்ளே இருக்குது. இதுக்கு இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறது சுவாச குழாய். சரிங்களா? உள்ளே சோப் பபிள்ஸ் இருக்குது 500 கோடி. அதுக்குள்ளே இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போனோம். இது மூக்கு வழியாக, வாய் வழியாக இங்கே இந்த நெஞ்சு இதில் போய் இப்படி பெரியுது. இதற்கு உதாரணம் எப்படின்னா, முதல்ல ஒரு மரத்தை தெரிஞ்சுக்கிறோங்க. மரத்தில் ட்ரங்க் இருக்குது, கிளைகள் இருக்குது. இதுதான் சுவாச குழாய். அந்த கிளைகளில் இலைகள் இருக்குது. இந்த இலைகளை நீங்கள் சோப் பபிள் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு பேர் ஆல்வியோலை. ஸோ 500 கோடி இலைகளில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சேஞ்ச் ஆகுது. ஆனால் மரத்தில் பார்த்தீங்கன்னா, மரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வெளியில் விடும். நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறோம். அதான் இயற்கையின் ஒரு நியதி. ஸோ இந்த மரத்தை நீங்கள் தலைகீழ வைங்க. அதுதான் நுரையீரல். அந்த ட்ரங்க் இங்கே இருக்குது. அது வழியாக சுவாச குழாய் போய் இங்கே இலைகள் இருக்கிற இடத்துல சோப் பபிள் இருக்குது. இதுதான் நுரையீரல். ஆஸ்துமா என்றால் எதற்கு இது சொல்கிறேன்னா, ஆஸ்துமா என்றால் என்ன என்றால், இந்த சுவாச குழாய் உள்ளே போதில்ல, இங்கே தான் கனெக்டிங் ட்ரங்க். இது இறுகிறது. இப்போது இப்படி கழுத்தை பிடிச்சி இருக்கணும், எப்படி இருக்கும்? மூச்சு திணறி வரும் இல்லையா? அதே மாதிரி நோய் வரும்பொழுது இந்த சுவாச குழாய் உள்ளே இருக்குது. பல மைல்களாக ரோடுகள் மாதிரி நிறைய இருக்குது. இந்த 500 கோடி சோப் பபிள்ஸை லிங்க் பண்ணுறது, அது இறுகிறது. அப்படி இருக்கும்பொழுது மூச்சு திணறல் ஏற்படுது. இதுதான் ஆஸ்துமா என்ற நோயினுடைய பேஸ். இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு உள்ளே போகுது? இதனோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா 100 ட்ரில்லியன் செல் இருக்குது. 100 ட்ரில்லியன் செல். சரியா? அந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் ஒரு வேலையை செய்யுது. உதாரணம், என் கை அசையுது, என் கண்ணு பார்க்குது, காது கேட்குதுன்னா, இந்த பல கோடி ட்ரில்லியன் செல்ஸ் வேலை செய்யணும். அப்போ இந்த ஆக்சிஜன் உள்ளே போய் ஒரு காருடைய கார்பரேட்டர் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோல் போய் ஆக்சிஜன் போய் கார் மூவ் ஆகிற மாதிரி 100 ட்ரில்லியன் செல்லும் மூவ் ஆகணும்னா அந்த ஆக்சிஜன் உள்ளே போயாகணும். ஸோ அதனுடைய முக்கியத்துவம் அதுதான். ஸோ அது போகலைன்னா மூச்சு திணறல் ஏற்படுது. இதுதான் ஆஸ்துமாவினுடைய ஒரு சிறு குறி. லேமேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுமக்கள்கிட்ட சயின்டிஃபிக் டேர்ம் இல்லாமல் ஆஸ்துமா என்றால் என்னன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு இலகுவாக சொல்லணும்னா, மூக்கடைப்பு எல்லாருக்கும் தெரியும். கோல்டு வருது, ஜலதோஷம் பிடிக்குது, ஜுரம் வருது, அலர்ஜியில் வருது, ஒவ்வாமையில். அது என்ன ஆகுது? மூக்கில் பார்த்தீங்கன்னா சளி ஏற்படும். மூக்குடைய துவாரம் சின்னதாகி சளி ஏற்பட்டு அந்த மூக்கில் உள்ள அந்த தசைகள் வீங்கிடும்.
அப்போ மூச்சுக்குள்ளே போகிற அந்த மூச்சு நின்று போயிடும், மூக்கில் சளி ஏற்படுது, உங்களுக்கு ஜலதோஷம் என்ன தெரியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, சளியை நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு வாயால் மூச்சு எடுத்து விட்டுக்கிறலாம். அப்போ மூச்சு திணறல் அவ்வளோ கிடையாது, உங்களுக்கு கோல்டுன்னு போயிடுறீங்க. ஆனால் இதே ஜலதோஷம் நுரையீரலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஆஸ்மா. இங்கிலீஷில் a cold in the chest is asthma. ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, இங்கே நீங்கள் சளி வெளியில் துப்பிடுறீங்க, மூச்சு எடுத்து விட்டுறீங்க வாய் வழியாக, ஆனால் உள்ளே போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து பிளாக். ஸோ அங்கே வந்து இதே ஜலதோஷம் உள்ளே போச்சுன்னா அதை மேலே வந்து எடுத்து சளியை நீங்கள் துப்பணும். அது முடியாத பட்சத்தில் தான் இந்த ஜலதோஷம் உள்ளே இறங்கும் பொழுது தான் இது ஆஸ்மா. இன்னொரு பேர் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ். அலர்ஜி என்றால் ஒவ்வாமை, பிராங்கைட்டிஸ் என்றால் சுவாச குழாயில் ஏற்படும் ரணம், ஐட்டிஸ் என்றால் இன்ஃப்ளமேஷன், பிராங்கை என்றால் சுவாச குழாய். ஸோ பிராங்கைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிராங்கை, இப்படி சுவாச குழாயில் ஏற்படும் ஒரு ரணம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு தார் ரோட்டில் ஓடுறீங்க, இல்லை சிமெண்ட் ரோட்டில் ஓடுறீங்க, பாஸ்கெட்பால் விளையாடும் போது கீழே விழுந்துட்டிங்கன்னா முட்டில் வந்து தேஞ்சிரும், ஒரு ரணம் ஏற்படும்ல, இதே ரணம் இந்த சுவாச குழாயில் ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னா பாரம்பரியமாக உடலில் ஏற்படும் ஒரு நோய். அந்த நோயில் என்ன பண்ணுதுன்னா ஜீன்ஸு தவறுதலாக இந்த சுவாச குழாயில் ஒரு புண்ணை தானாக ஏற்படுத்துது. இதுக்கு காரணம் தெரியல, அதுதான் அலர்ஜி. ஒவ்வாமை என்றால் ஒத்துக்கொள்ளாதது. இப்போ அஸ்வத் இருக்கீங்க, நாங்கள் ஒத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். சில பேர் கூட பேசினா ஒத்து போகாது, இல்லாட்ட சில சூழ்நிலைகள் ஒத்து வராது. அதுபோல் ஆஸ்மா நோயாளிகளுக்கு பாரம்பரியமாக ஜெனட்டிக்காக IgE இம்யூனோகுளோபுலின் என்ற மாலிக்யூல் மூலமாக சுவாச குழாய் தன்னையே ரணப்படுத்திக் கொள்ளுகிறது. புரியுதா உங்களுக்கு? இது எதற்கென்று தெரியவில்லை, ஜெனட்டிக். இந்த புண்ணாகிறதுனால தான் இந்த சளி ஏற்பட்டு சுவாச குழாய் சுருங்குவதால் ஆஸ்மா நோய் உண்டாகிறது. சார் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த நீண்ட நாள் சுவாச பிரச்சனையை கவனிக்காம விட்டா அதுதான் ஆஸ்துமாவா? கிடையாது. ஆஸ்துமா என்றால் எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து கொடுக்குறாங்க, அது மாதிரி இது ஒரு நெகட்டிவ் சொத்து. புரியுதுங்களா? அந்த உடம்புல 100 ட்ரில்லியன் செல்லில் வந்து ஜீன்ஸில் வந்து கோடாய் வந்துடுது. ஓகே, அது 10 வயசில் வரணும் வரும், 20 வயசில் போகும், யாரும் மாற்ற முடியாது. விதி பிரகாரம் இது நடக்குதே தவிர நான் மூச்சு திணறல பார்க்காம இருந்ததுனால வருதுன்றது தவிர. ஆனால் மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும், அது வேற விஷயம். டாக்டர், இந்த ஆஸ்மா பிரச்சனை எந்த ஏஜ்ல வேணா வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா இந்த ஆஸ்மா பிரச்சனையை வந்து குணப்படுத்த முடியாது, ஆனால் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும், அதோடைய பாதிப்புகளை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி அஸ்வத். அதாவது இது பிறந்த குழந்தையிலிருந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 110 வயது ஒரு துறவி, ஒரு யோகி, அவரை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆஸ்துமா வரும், எப்போ வேணால் வரலாம். ஆனால் குழந்தைகள்கிட்ட ஆஸ்துமாவில் கஷ்டப்படுற பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, குழந்தைக்கு அது பிறந்ததுலேருந்து வந்தால் கூட அவங்களுக்கு வயசுக்கு வர அந்த 10, 11, 12 வயதுக்கு அப்புறம் 95% சரியாயிரும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம், பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஒரு 12க்குள்ளே போய்டும் அது யூஸ்வலாக. ஆனால் எனி டைம் வரலாம். ஆஸ்மா நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும், குணமாக்க முடியாது அப்படி என்பது உண்மையாக இருந்தாலும் ஆஸ்துமா நோய் தானாக போகிற நோய். நிறைய நோய் அது மாதிரி போகாது யூஸ்வலாக. இப்போ பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்தால் நீங்கள் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. ஆனால் ஆஸ்துமா நோய் வந்து ஒரு 5 வயசு வந்துருச்சுன்னா 11 வயசில் போயிடும். சப்போஸ் நீங்கள் 30 வயசில் வந்தால் கூட திடீர்னு போயிடலாம். ஸோ அது தானாக போயிடும். டாக்டர் வந்து அதை என்னால் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவாங்க. ஓகே, ஸோ இது ஆரம்ப காலகட்டத்திலே வந்து கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? ஆமாம், நிச்சயமா. அதை அறிகுறிகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக மெயின் வந்து என்னென்னா ஆஸ்மானா வீசிங், எல்லாருக்குமே தெரியும். வீசிங் என்றால் ஒரு மியூசிக்கல் சவுண்ட் இந்த த்ரோட். அது விசில் அடிக்கிற மாதிரி ஒரு பூனை கத்துற மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். குழந்தைங்களுக்கு நல்லாவே கேட்கும், அது வெளியிலே கேட்டுரும். அந்த வீசிங் இருந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இருமல் சளி இருந்து உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது உங்களுக்கு இருந்து உங்களுடைய குடும்பத்தில், அதாவது அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, குடும்பம் யாருக்காவது ஜலதோஷம் அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு வந்து கோல்டு அலர்ஜி இருந்து மூச்சு திணறல் ஏற்பட்டால் அது ஆஸ்மா. அண்ட் டாக்டர், நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க எந்த ஏஜ் குரூப்ல வேணா இந்த ஆஸ்மா பாதிப்பு வந்து ஏற்படலாம்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைகளுக்கான ஆஸ்மா வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்க, அதற்கான தீர்வுகள் பத்தி சொல்லுங்க. அண்ட் வீசிங் பத்தி சொல்லியிருந்தீங்களே, இந்த வீசிங் தான் வந்து ஆஸ்துமாவா மாறுதா? அதாவது இப்போ ஒரு மலேரியா ஜுரம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கொசு கடிச்சு அதில் ஒரு கிருமி வந்து அதனால ஜுரம் ஏற்படுது. ஸோ ஜுரம்னால உங்களுக்கு மலேரியா வரல. அது மாதிரி வீசிங்னால ஆஸ்மா கிடையாது. ஆஸ்மா என்பது ஒரு நோய், மலேரியா மாதிரி. ஓகே, ஜுரம் என்பது மலேரியானோட ஒரு குறியீடு, சிம்டம். அதே மாதிரி ஆஸ்மானுடைய சிம்டம் ஒரு குறியீடு வீசிங். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து வீசி பிராங்கைட்டிஸ்னு குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. குழந்தைகள் அவர் 15 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன், 15, 16 வயசு வரை குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதில் ஒரு ஃபிசிக்ஸில் என்னென்னா, இப்போ இதுதான் சுவாச குழாய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கொஞ்சம் குறைஞ்சா கூட குழந்தைங்களுக்கு வந்து சளி ஜாஸ்தியாக அதிகமாகிடும். அது ஒரு ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் தட் ஏர்வே நீங்கள் குறைஞ்சிருச்சுன்னா, அதனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது மதியம் 12 மணிக்கு அவங்க வீசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்குள்ள அதிகமாக 6 மணிக்குள்ள ஐசிசியூவில் வென்டிலேட்டரில் போயிடலாம். இதுதான் குழந்தைகள் பார்த்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் கூறும் அறிவுரை. இதே அடல்ட்னா அடுத்த நாள் கூட போனால் ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைகள் சில மணி நேரங்களில் வந்து டக்குன்னு கீழே வந்து மூச்சுக்களை அடைச்சிக்கிட்டு அது வெளியில் அவங்க எடுக்க விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு
அவங்க வந்து ஐசியூவில் ஆக்சிஜன் வைக்கிற வேண்டிய சூழ்நிலை போகலாம். அதனால் ஒரு குழந்தையை பேணி பார்க்கும் ஒரு பெற்றோர்களுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பீக் ஃப்ளோ மீட்டர். இது வந்து ஒவ்வொரு ஆஸ்மா நோயாளிக்கும் இருக்கணும், முக்கியமாக குழந்தைகள்கிட்ட இருக்கணும். இது என்னென்னா, எப்படி ஒரு ரத்த கொதிப்பு பிபி பார்க்குறதுக்கு நம்ம அப்பாரட்டஸ் வச்சு பார்க்குறோம், இதே மாதிரி சுகருக்கு வந்து இப்போ இங்கே வச்சு அடித்து பார்த்துறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கும் நுரையீரல் நோய் உள்ள எந்த பேஷண்ட்டும் இந்த பீக் ஃப்ளோ மீட்டர் வச்சுக்கிட்டு ஹூன்னு ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து 250 இருக்குது, அது வந்து 150 குறையுது, கவனமாக இருக்கணும். 100 குறைஞ்சிருச்சுன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போயிடணும். இல்லாட்டி வீட்டில் உங்களுக்கு ஒரு லேமேனாக தெரியாது. ஸோ இந்த பீக் ஃப்ளோ மீட்டர் வந்து மிகவும் இன்றியமையாதது குழந்தைகளை பொறுத்த மட்டும். எப்படி அவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்னா அகர்பத்தி, ஊதுபத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அவங்கள ரொம்ப பேணிக்கு பாதுகாக்கிறது, அதுக்கு பேர் ஹைஜீன் ஹைபாத்தசிஸ்ன்ட்டு. கையில் வந்து இதை போட்டு தொடச்சிக்கிறது, அவங்கள போட்டு தொடச்சி விடுறது குழந்தை, அப்படி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக குழந்தைங்களை விடுங்க. இப்போ உதாரணமாக வெளியில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எல்லா இடத்தும் குழந்தைங்க இருக்குது, கூவ மாற்று நடிகர்களும் குழந்தைங்க வளருது. ஆனால் வீட்டில் ரொம்ப பொத்தி வச்சு அவங்களோட இம்யூனிட்டியை நீங்கள் உடச்சிடுறீங்க. நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே விட்டுடுங்க, வந்தால் பரவாயில்லன்ட்டு. நிறைய ஆஸ்மா சில்ட்ரனை ஓவர் ப்ரொடெக்டிவாக இருந்து அவங்க சைக்கலாஜிக்கலாக பேரண்ட்ஸும் சரி சைல்டும் சரி தே ஹேவ் அ பிக் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஓகே டாக்டர், உலகத்திலேயே அதிக அளவில் ஆஸ்துமா நோயாளிகள் இருக்கிற நாடு என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆஸ்திரேலியா. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற 2 நாடுகள் அப்படின்னு பார்த்தா அது ஸ்வீடன் மற்றும் பிரிட்டன். அதே மாதிரி குறைந்த ஆஸ்துமா நோயாளிகள் இருக்கிற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம், பாஸ்னியா, சீனா போன்ற நாடுகளை சொல்லலாம். கரெக்டாக சொல்லியிருந்த இன்ஜினியர். அதே மாதிரி இந்தியாவில் வருடந்தோறும் ஆஸ்துமா நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கிறத நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். பெங்களூர்ல சீதோஷ்ண நிலை வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சரியானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பெங்களூரை வந்து ஆஸ்துமா நோய்க்கான கேபிட்டல் அப்படின்னே வந்து சொல்றாங்க. அதே மாதிரி டெல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான மாசு இருக்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கு. அதுவும் வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. டாக்டர், அதே மாதிரி இந்த ஆஸ்துமாவுக்கான பிரத்யேகமான பரிசோதனை முறைகள் என்னெல்லாம் இருக்கு டாக்டர்? பரிசோதனைகள் அல்ல இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னன்னா, பிரத்யேகமான இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஒரு ஹார்ட்டுக்கு வந்து இசிஜியோ, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சுகரோ, அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, நுரையீரலில் எந்த நோய் உள்ள எந்த ஒரு பேஷண்ட்ஸுக்கும் என்ன பண்ணணும்னா லங் ஃபங்க்ஷன் டெஸ்டிங் இல்லாட்டி பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங், ஷார்ட்டாக பிஎஃப்டி. அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், அந்த இசிஜி மிஷின் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வாயில் இப்படி வைப்பாங்க, இந்த இடத்த வந்து ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஹூன்னு நீங்கள் ஊதுனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டர் இருக்கும், அது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். அதில் வந்து இசிஜி மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும் எங்களுக்கு. அந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு லங்ஸ் வந்து 60% வேலை செய்யுதா 70% வேலை செய்தான்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஹேலர் மாதிரி ஒன்று கொடுப்போம், ஒரு மருந்து. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுவோம், இப்படி சுருங்கி இருந்தது இவ்வளோ பெருசாகிடும், அது எங்களுக்கு தெரியும் கிராஃபில். ஸோ பிஎஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்பர் 1. ரெண்டாவது எக்ஸ்ரே செஸ்ட், ஒரு எக்ஸ்ரே செஸ்ட், எக்ஸ்ரே சைனஸ், அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட், ஆர்டினரி பிளட் டெஸ்ட், ஒரு சாதாரண பிளட் சிபிசி. இவ்வளோதான் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் ஆஸ்மா. டாக்டர், இந்த ஆஸ்துமா அப்படின்னு சொல்லும்போது இன்ஹேலர் யூசேஜ் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது பிரத்யேகமான வழிமுறைகள் இருக்கா? முதியவர்கள் எப்படி இதை வந்து யூஸ் பண்ணணும்? அண்ட் அதே மாதிரி நாள்பட்ட நம்ம வந்து டெய்லி நம்ம இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதனால ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ரெண்டாவது கேள்வியை முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே. இது எப்படின்னா, சிகரெட் பிடிக்கிறது, அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அடிக்ஷன் ஆயிரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து தீய பழக்கங்கள், இது அப்படி கிடையாது, ஒரு மருந்து. அதனால் இதை வந்து நீங்கள் உபயோகிக்க உங்களுடைய ஆஸ்துமா நோய் கண்ட்ரோலில் வருமே தவிர இதனால் டிபெண்டன்சின்றது வராது. அதுதான் அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதில். இன்ஹேலர் ஸ்பேஸ் டிவைஸ் அப்படின்னா இதுதான் வந்து, இதுக்கு பேர் உறிஞ்சி மருந்துகள். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெவல்யூஷன் இன் மெடிசனு. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டால் இங்கே ஒரு ஆயின்மெண்ட் போடுறோம், கண்ணுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போடலாம், காதுக்கு போடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற உறுப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க, உங்கள் ஹிருதயம், பிரெயின், கிட்னி, லிவருக்கு நீங்கள் டச் பண்ண முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட் சாப்பிட்ணும், அதை போய் நீங்கள் ரீச் பண்ண முடியாது உள்ள உள்ள ஆர்கன்ஸ் எதையுமே. ஆனால் லங்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கிற ஆர்கனு. இந்த கேஸ் மூலமாக மூச்சு எடுத்த அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு உள்ளே லங்ஸ்குள்ளே போயிடுது. ஸோ இது ஒரு ரெவல்யூஷன். ஆனால் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, நிறைய 50% ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்கிறேன் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கூடாது. இதோடு சேர்ந்து ஸ்பேசர் டிவைஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே இதை அட்டாச் பண்ணி இதை வாயில் வச்சுக்கிட்டு இதை அடிச்சுக்கிட்டு மூச்சு எடுத்து விடணும். ஸோ 50% இது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்பேசர் டிவைஸை. ஸோ இதை யூஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அவங்களுக்கு. இதையும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், நியர்லி 70% இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இதை யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணணும் அதை. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஆஸ்மா பேக்குக்குள்ளே இது இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, கம்ப்ளீஷன் கிடையாது. பேஷண்ட் மிஸ் பண்ணுறாங்க, டாக்டர் மிஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய இது. இன்ஹேலர், ஸ்பேசர் டிவைஸ் அண்ட் பீக் ஃப்ளோ மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாக 24 ஹவர்ஸ் கிளினிக் எமர்ஜென்சி போனால் கையில் நரம்பில் ஊசி போடுவாங்க. அது போடக்கூடாது.
ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் மருந்தை கொடுக்கும்பொழுது ஹார்ட் பிளாக்கே ஆகிடும். இன்னொரு சில இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன கேட்கணும்னா எனக்கு நெபுலைசர் வேணும்னு கேட்கணும். இது ஒரு மிஷின், பாருங்கள், ஒரு புகை. இதை டைரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா வித்தின் மினிட்ஸ் ரொம்ப சேஃப். ஸோ உங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக எமர்ஜென்சி போனீங்கன்னா எமர்ஜென்சியில் நெபுலைசரை கேளுங்க, இல்லாட்டி நீங்களே வாங்கி வச்சுக்கிறங்க வீட்டில். குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம், உடனே ரிலீஃப் ஆகிடும். ஒரு மாஸ்க் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். டாக்டர், அதே மாதிரி இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குதா? அண்ட் அவங்க வந்து உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளலாமா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க டாக்டர். நிச்சயமாக ஆஸ்துமா நோயாளி மட்டுமில்லை, நுரையீரல் நோயாளிகள் மட்டுமில்லை, நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து நோய் வருவதற்கு முன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வருமுன் தடுப்பது, இந்த ஒரு சாத்தியக்கூறுகளை வச்சு பார்க்குறீங்கன்னா பொதுவாக 7 நாட்கள் அட்லீஸ்ட் 5 to 6 days நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். உடலை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணணும் 30 minutes, 30 நிமிடம். மிச்சம் 30 நிமிடம் உங்கள் மனப்பயிற்சிகளை உங்களுக்கு வந்து சுவாசம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யோகா பிராணாயாம். நல்ல சீசன் யோகா மாஸ்டர்கிட்ட போய் இந்த பிராணாயாமம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு 5-10 நிமிஷம் ஆகும். மார்னிங் 5 minutes அந்த சைலன்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 23 hours 55 minutes உங்கள் கண்ட்ரோல், இல்லாட்டி அது கண்ட்ரோல் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ மூச்சு திணறல், இது மாதிரி வந்து சுவாச பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான இம்யூனைசேஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும்? என்ன மாதிரியான தடுப்பூசிகள்லாம் இருக்குது? வருஷம் ஃப்ளூ வேக்சின்ஸ் முன்னாடி அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2 கோவிட் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் பூஸ்டர் போட்டாகணும் நீங்கள். இல்லாட்டி 2 கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு தடவை உங்களுக்கு கோவிட் வந்தாலும் பூஸ்டர் வேண்டாம். இப்போ கோவிட் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வேவ் லைட் அப்படி வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, கோவிட் வந்தவங்களுக்கு ஆஸ்மாக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஆஸ்மா நோயாளிகளுக்கு கோவிட் வந்து சாத்தியக்கூறுகள் குறைச்சலாக இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் மாஸ்க் இல்லாமலாம் போகாதீங்க. கோவிட் தடுப்பூசிகள் போடுறீங்க. வருஷம் ஃப்ளூ ஷாட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸாக்கு வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அந்த ஃப்ளூ ஷாட்டை தயவுசெய்து போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளூ வருது. ஸோ வருஷம் நீங்கள் ஒரு தடவை மட்டும் அந்த ஒரு ஃப்ளூ ஷாட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ருட்டீனாக வர இந்த கோல்டு அதெல்லாம் வரவே வராது. ப்ளஸ் கோவிட் இப்போ போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் தேவைப்படாது எந்த தடுப்பூசிக்கும். மெயினாக ஃப்ளூ ஷாட்ஸ் எவ்ரி இயர் போட்டுக்கிறணும். முக்கியமாக வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் டெஃபினட்டாக போட்டாகணும். 18 வயசு மேலே யார் வேணால் போடலாம். டாக்டர், அதே மாதிரி தடுப்பூசிகள் போடுறதுனால வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே டாக்டர், அதை பற்றி உங்களுக்கு? கொரோனா வந்த புதுசில் அது இருந்தது. ஏன்னா கொரோனா வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணாங்க ஒரு வழி இல்லாமல். ஆனால் இப்போ பார்த்தா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு பக்க விளைவு இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு அலர்ஜி மாத்திரை போட்டாலும் அலர்ஜி வருது. அந்த மாதிரி பெனிசிலினுக்கு அலர்ஜி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. முதல்ல பயந்தோம் நம்ம 2020 வந்தபோது சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணிட்டாங்களே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பக்க விளைவுகள்லாம் ஒன்றும் நத்திங் டு வரி. டாக்டர், இந்த சைனஸ்க்கும் ஆஸ்துமாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நாள்பட்ட சைனஸ் வந்துட்டு எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது டாக்டர்? நல்ல கேள்வி அஞ்சலின். முன்னாடி சொன்ன மாதிரி இயர், நோஸ், த்ரோட், அதாவது காது, மூக்கு, தொண்டை, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், லங்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ சைனஸ்னால் என்னென்னா இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்குது. சும்மா அது ஒரு மத்தளை மாதிரி உள்ள ஒரு ஹோல் இருக்குது, எதுக்குன்னு தெரியல. அந்த ஹோலில் வந்து சளி சேர்ந்துருது, இதுதான் சைனஸ். அந்த சளி சேர்ந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி மஞ்சளாக பச்சை ஆயிடுச்சுன்னா அப்படியே ட்ரிப் ஆகி கீழே வந்து இங்கே வந்துடும். ஸோ சைனஸ் வந்து நீங்கள் சரியாக பார்க்கலன்னா நாள் பட அது கீழே போய் இரிட்டேட் பண்ணி இந்த சுவாச குழாயை போய் சுரண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் சைனஸ், இஎன்டி ப்ராப்ளம், இந்த தும்மெல்லாம் நீங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் பின்னால் வந்து அது ஆஸ்மா வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் சைனஸ் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம். சைனஸினுடைய அறிகுறிகள் என்னென்னா தலைவலி, மூக்கடைப்பு, சளி, இருமல், இதுதான் வந்து சைனஸினுடைய அறிகுறி. அது தடுத்து ஆகணும். இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஆஸ்மா வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சைனஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஆஸ்மா வரணும்னு அவசியம் இல்லை. டாக்டர், மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டோம்னா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நவீன முன்னேற்றங்கள், மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ பல்மனாலஜியில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? உதாரணமாக இப்போ ஆஸ்துமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஹேலரே ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஸ்பேசர் டிவைஸ் இதெல்லாம் இருக்குது. நெபுலைசர் ஒரு அட்வான்ஸ்மெண்ட், இன்ஜெக்ஷன், நரம்பு இன்ஜெக்ஷன் இல்லாமல் நம்ம நெபுலைசர் கொடுக்குறது அட்வான்ஸ்மெண்ட்டு. அதே மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் கேர், வென்டிலேட்டர் மேனேஜ்மெண்ட், கோவிட் டைம்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. வென்டிலேட்டர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லங், செயற்கையான நுரையீரல். அது செயலிழந்து போன போது அந்த மிஷினில் அட்டாச் பண்ணி மிஷின் ஒன்றும் பண்ணாது, காற்று அடிச்சு எடுக்கும். இதுதான் வென்டிலேட்டர். வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோமே தவிர உள்ள ஒன்றும் இல்லை. ஒரு பேக் வந்து மூச்சு உள்ளே அப்படி அடிக்குது எடுக்குது, இவ்வளோதான். இதுதான் வென்டிலேட்டர். இது ஒரு பெரிய இது. ஆஸ்மாவிலே வந்து ரொம்ப அதிகமாகி பிராங்கைட்டிஸ் மாதிரி மாறும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர். சிகரெட்லாம் ஒரு நாளைக்கு 150 சிகரெட் பிடிச்சவங்களாம் இருக்காங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நெபுலைசர் கொடுத்து அவங்களால இது பண்ணி ஆக்சிஜன்லேயே இருப்பாங்க. ஆக்சிஜனும் கொடுத்து ஆக்சிஜன் பத்தாது அவங்களுக்கு. அப்போ அவங்க ஒன்று லங் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி போகணும். அது ரொம்ப காஸ்ட்லி, ப்ளஸ்
உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டின்னு இருக்குது. பிராங்கோஸ்கோப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எண்டோஸ்கோப்பி வந்து வாயில் டியூப் வழியாக கேமரா வச்சு வயிற்றுக்கு பார்ப்போம் அல்சருக்கு. பிராங்கோஸ்கோப்பி மூக்கு வழியாக டியூப் போட்டு நுரையீரலில் பார்க்குறதுல பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டின்ட்டு அது வழியாக ஒரு ஒயர் போட்டு அந்த சுத்து புண்ணாக இருக்கு இல்லையா, அங்கே ஹீட் கொடுத்தா அந்த சதை வந்து ஹார்ட் ஆயிடுது. அது வந்து குழ நாய் சளியை உண்டு பண்ணாமல் ஹார்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ரொம்ப சிவியர் ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டி நீங்கள் ஒரு நாள் வரணும், ஒரு 1 ஹவரில் முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு இது. அப்புறம் ஒரு மாதமோ 2 மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஷாட் பண்ணால் அந்த மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு குறைவுகள் இருக்குது. இதுதான் பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சிகரெட் பிடிச்சி பிராங்கைட்டிஸ் வரவங்களுக்கு ஸ்டென்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஹார்ட்டில் பிளாக் ஆகும்போது உள்ள ஒரு ஒயர் போட்டு ஒரு ஸ்ப்ரிங் போட்டு அந்த பிளாக் பெருசாக்குறோம். அது மாதிரி லங்ஸுக்குள்ளே சுவாச குறையாக இருக்கும்போது அதுக்குள்ளேயும் போய் ஸ்டென்டிங் பண்ணுறது கார்டியாக் ஸ்டென்டிங் மாதிரி வந்திருக்கு. டாக்டர், இன்னைக்கு மே 2 உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு ஆஸ்துமா குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? டேக் ஹோம் அட்வைஸ் அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவிற்கு இயற்கையாக வாழுங்கள். இப்போ ப்ரெசன்ட் மாடர்ன் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செயற்கையான ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஏர் கண்டிஷன், செல்ஃபோன், இன்டர்நெட், ஒரு பாலைவனத்தில் கூட ஒரு செயற்கை பூங்கா மாதிரி ஆகிட்டு. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம இயற்கையை மறந்துடுறோம். இப்போது குழந்தைகள் கூட வெளியில் விளையாட மாட்டேங்கிறாங்க, செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க. அடல்ட்ஸும் செல்ஃபோன்லேயே இருக்காங்க. டெக்னாலஜி பேஸ்ட் லைஃப்பை விட்டுட்டு வெளியில் வாங்க, நீங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடியது. பழைய இதுக்கு நீங்கள் போக பாருங்கள். அதற்கு மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை. 30 மினிட்ஸ் உங்களுக்காக உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப சிம்பிள். 30 மினிட்ஸ் மனப்பயிற்சி, உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். அதில் வந்து மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் மிக மிக முக்கியம். இந்த நவீன இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு உடச்சிக்கிட்டு வெளியில் வர பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த ஸ்பேஸை எதுவும் வராமல் பார்த்துக்கிறங்க. உலகத்தில் WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க 10 காரணங்கள் இறப்பதற்கு. இதில் 5 காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக்ஸு, லங் கேன்சர், சரிங்களா, பிராங்கைட்டிஸு, டியூபர்குலோசிஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 5க்கும் ட்ரிகர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன். அந்த அரக்கன் யாருன்னா சிகரெட்டு. இந்த புகையிலை எந்த வகையில் வந்தாலும் நீங்கள் அதை தூக்கி போட்டணும் லைஃப்பை விட்டு. இதுதான் முக்கியமான இது. வேர்ல்டு டொபாக்கோ டே 31 மே வருது. இன்னொரு உங்களுக்கு நான் ஞாபகம் மூட்டுறேன், சிகரெட்ன்றது கூடவே கூடாது வாழ்க்கையில், புகையிலை எந்த ஃபார்ம்லையும். கண்டிப்பா டாக்டர். ஸோ புகை நமக்கு பகை அப்படின்றது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதையும் தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் நிச்சயமா இன்னைக்கு நீங்க சொன்ன எல்லா விஷயமும் வந்து பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்லியிருக்கீங்க. அதை கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அண்ட் ஆஸ்துமானா என்னென்ன காரணங்கள்னால ஆஸ்துமா ஏற்படுது, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆஸ்துமா வந்தா என்ன மாதிரியான தீர்வுகள்லாம் இருக்கு, அண்ட் சுவாச பிரச்சனைகள், அண்ட் நம்மளுடைய நுரையீரலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பார்த்துக்கணும், இப்படி பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர், எங்க நிகழ்ச்சிக்கு வந்து. மிக்க நன்றி, மற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம். தேங்க்யூ டாக்டர். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் டாக்டர். மே 2 உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில அனுபவம் வாய்ந்த நுரையீரல் மருத்துவ நிபுணர் டாக்டர் இளங்கோ அவர்கள் வந்து கலந்துகிட்டு ஆஸ்துமா குறித்த பல்வேறு கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஏஞ்சலின். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரீசோர்டன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.